இதான் வரேன். ஓகேங்க. இப்போ இதுதான் இமேஜ் ஒன்றா எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஒரு 2-3 இமேஜ் எடுத்து போடும். பேனர் 1, பேனர் 2, பேனர் 3. பேனர் 3. ஓகே, இதை கொடுத்துட்டு இந்த தலைவரை பேனர் 1, பேனர் 2, பேனர் 3. ஓகே, இப்போ இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதனுடைய வித்தை ஹைட்டு ஆப்டிமைஸ் பண்ண போறேன். இதுக்கு எப்படின்னா டைரக்டா இந்த டி பிளாக் 2 கிளாஸ் இருக்கு, வித் 100. ஓகேங்களா, டி பிளாக்னு இருக்கு. நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நாகராஜ் ப்ரோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஏற்கனவே டி பிளாக்னா ஏதோ எழுதிருக்கேன்னா அது ஒரு கிளாஸ் நேம். ஓகேங்களா, அந்த கிளாஸ் நேம் பார்த்தாலே தெரியுது, டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுல என்ன எழுதி வச்சிருக்கோம், டிஸ்பிளே பிளாக் எலமெண்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா, உங்களுக்கு வேணும்னா இந்த கிளாஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சி இமேஜ் அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்மள ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. இது ப்ரோ அந்த W100லயே வந்து ஒரு 60% கொடுத்தா கம்மியாகும்ல? அது இந்த அது கிளாஸ் நேம் ப்ரோ. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அதை தான் சொல்றேன், இது கிளாஸ் நேம். இப்போ நீங்க இங்க 100ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கிளாஸ் நேம் இந்த பூஸ்ட் அப்ல இருக்கணும்ல. ஓ, அது வித் 100 இல்லையா? இல்ல தலைவரே, கிளாஸ்னு போட்டு டபுள் ஸ்டிக் குள்ளார போட்டிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு கிளாஸ் நேம்னு அர்த்தம். இந்த கிளாஸ் நேமுக்கு bootstrap.min.cssல ஓகே ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அததான் சொல்றேன், நீங்க இன்னும் பழகலன்ற. ஓகேவா அண்ணா, அந்த நேம் ரிலேட்டடா வச்சு குழப்பி விட்றாங்கண்ணா. அப்படி கிடையாது. இப்ப நான் உங்களுடைய கோடிங் நான் வாங்குறேன். நான் சங்கரோட கூட சஞ்சய் கூட ஒண்ணு பார்த்தேன். ஓகேவா, ஹெட் 1, ஹெட் 2, ஹெட் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. எனக்கு அந்த நேமிங் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாம இருக்கணும் கிடையாது இல்ல. ஓகே, அது அவன் வச்சிருக்கிற கிளாஸ் நேம், அவன் வச்சிருக்கிற ஐடி நேம். நம்ம என்ன சொல்றது, அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுல கிளாஸ் நேம்ல உனக்கு என்ன பிரச்சனையா இருக்குது? அவன் வித் 100க்குன்னு ஒரு கிளாஸ் நேம் எழுதி வச்சிருக்கான். அது அவனுக்கு புரியணும்னு எழுதி வச்சிருக்கான். உனக்கு எனக்கு இது தேவையே இல்லைன்னா நீ எழுதிக்கோயா, ராக்கம்மா கையை தட்டுன்னு ஒரு கிளாஸ் நேம். யார் என்ன செய்ய போறாங்க? புரியுதா புரியுதியா? புரியுதுண்ணா புரியுதுண்ணா. அவ்வளவுதான். இதுக்குள்ளார கொடுத்ததுனா அது கிளாஸ் நேம். அதுக்கான சிஎஸ்எஸ் இந்த பூஸ்டப்ல ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா, அதுக்குதான் பூஸ்டப் மினிஃபைடு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நீங்க W100 அப்படின்ற கிளாஸ், இதை நீங்க பியூட்டிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் தெளிவா இருக்கும். இங்க பாருங்க, W100க்கு அவ எழுதி வச்சிருக்கிற சிஎஸ்எஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, இது கூட நெக்ஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். ப்ரோ இப்ப அப்ப நம்ம அந்த W100க்கு ஒரு ஐடி வித்னு போட்டிருந்தால அங்க போயிட்டு நம்ம இப்ப கரெக்ஷன் பண்ணா ரெடியூஸ் ஆகும்ல? ஆகும். இப்ப என்னன்னா, இது bootstrap.min.cssல போய் சேஞ்ச் பண்ணணும். நான் என்ன செய்யறேன்னா, இது அப்படியே இருந்துட்டு போகுது. bootstrap.min.css அப்படியே இருந்துட்டு போகுது. உங்களுக்கு வேணும்னா தனியா ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்கன்றேன். ஓகே ப்ரோ. ப்ரோ ஏந்திருங்க.
இல்ல புரிஞ்சுது ப்ரோ. நம்ம பூஸ்ட்ராப்ல மினி டாட்டால அதுல எந்த தொடவே சேஞ்ச் கூடாது. CS இது அப்படியே இவங்க இருக்கட்டும். எழுதி நம்ம வச்சிருக்கிற நம்மளுடைய கோடிங் இதுல ஓன் நம்ம தொடவே நம்ம கூடாது. ஓகே. நம்ம செகண்டா நம்ம போற நம்மளுடைய ஸ்டைல் ஷீட்ல நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலான்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா bootstrap.min.css அப்படின்றத நம்ம லோக்கல்ல வச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம இந்த ஃபைல் சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நம்ம டெவலப்பருக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், லைவ்ல இருந்து டவுன்லோட் பண்ணிப்பான். லைவ்ல நீங்க பண்ண கோட வந்து அவன் அப்டேட் பண்ணியிருப்பானா, நாகராஜ் ப்ரோ வந்து இதை கொடுத்துருக்காங்க, அதனால bootstrap.min.cssல போயிட்டு இதை போய் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்களா? கிடையாது. இல்ல, இது நம்ம லோக்கல்ல தானே இருக்கும். நீ சர்வருக்கு மூவ் பண்ணாலே இது இருக்காதுல்ல. அதனால எப்பயுமே லைவ் ஃபைல்ல தொடவே கூடாது. அதுக்கு பதிலா நம்ம ஒரு ஃபைலை எடுத்துக்கணும், ஓகே. நம்ம ஃபைல்ல தான் சேஞ்ச் பண்ணணும். ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணா உங்களுக்கு இந்த டவுட்டே இருக்கு. டேம் ஷோர். ஓகே. நெக்ஸ்ட் சர்வீசஸ் செக்ஷனுக்கு நம்ம ஒரு அடித்தளம் போட்டோம். செக்ஷனே தேவைப்படல போல, ஏதோ விட்டுலாம். செக்ஷன் ஐடி ஈக்குவல் டு சர்வீசஸ். ஸோ உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்கேன், சர்வீசஸ் அப்படின்னாலே 4 பாக்ஸ் வரப்போகுது, இன்னும் 3 பாக்ஸ் வரப்போகுது. ஓகேவா? அந்த பாக்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு இதுதான் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் இமேஜுக்கு. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கார்டு வேணும் அப்படின்றத இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 இது வேணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கார்டு காம்பனண்ட்டை நம்ம எடுத்து யூட்டிலைஸ் பண்ணலாம். இந்த காம்பனண்ட்டை எடுக்க போகிறேன், காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி போட்டுக்கிறேன், கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறேன். இந்த இடத்துல அப்படின்னு ஒரு இமேஜை செட் பண்ணுறேன். வந்துடுச்சுங்களா? சர்வீசஸ்க்கு வந்துடுச்சு. நம்ம கேட்கலாம், இங்கே சர்வீசஸ் அப்படின்ற நேம் தான் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே கிடையாது. இங்கே ஒரு H1 டேக்கை போட்டு நமக்கு தேவையான மாதிரி ஆஃப்டர் பிஃபோர்னா போட்டு ஒரு கோடனா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணிங்கன்னா சும்மா உங்களுக்குலாம் டக்கு டக்குன்னு முடிச்சிருவீங்க. என்ன சர்வீஸ் டைட்டில் இது இப்போதைக்கு தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை பண்ணுறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் முடிஞ்சு போச்சா? இப்போ இதுக்கும் கொஞ்சம் கேப் வேணும். இப்போ எனக்கு சர்வீசஸ் செக்ஷன் பார்க்குறேன், இதுக்கும் கொஞ்சம் கேப் வேணும். அப்படின்னா மார்ஜின் பாட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடமும் கொஞ்சம் கேப்பாக வரும். எனக்கு தெரிஞ்சு வரும், இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை மார்ஜின் பாட்டம். எனக்கு இந்த சர்வீசஸ் செக்ஷன்ல எனக்கு இங்க கேப் இருக்கும். இங்க கேப் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இது கீழே வந்துடும். கரெக்டு தான். 10 px அப்படின்னா அது ஸ்பேஸ் எடுக்குது அப்படின்னா இதை மூவ் பண்ணிடும். கரெக்ட் இல்லை? ஒரு 40 px வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு மேல இந்த சர்வீஸ் முன்னாடி ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, நடுவில் ஒரு கோடு, அதெல்லாம் போட்டுருவோம். இப்ப கிடையாது, ஃபியூச்சர் அப்படிங்கிற. இப்ப நீங்க இதை பார்க்கணும், கரெக்டா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த இடம் பார்த்தீங்கன்னா அடி வாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டைல்ல இந்த வித்து வந்து கொடுத்துருக்காங்க. வித்தை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லா எடுத்துடும். ஓகேங்களா? அப்ப மீடியா கொரியில நம்ம போய் எழுதணும், இந்த இடத்துக்கு எனக்கு இந்த வித்து தேவை கிடையாது. இப்பதான் அட்டு மீடியா கொரினா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே, அந்த வித்தை எடுக்கவே இது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுச்சு. ஓகே, ஒரு கார்டுக்கும் இவ்வளவுதான் வித்து அப்படின்னு. சரி, நார்மலா சர்வீசஸ் செக்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க ஒண்ணு, அகைன் இங்க ஒரு கார்டு, அகைன் இங்க ஒரு கார்டு, இங்க ஒரு கார்டு தான் இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம ஒன்னே ஒண்ணுதான் போட்டிருக்கோம். அந்த ரோல, ஓகே, அந்த ரோல 3 கார்டு வரும். அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும். இப்படி வரும். வந்துச்சா? எங்க வந்துச்சு? எல்லாம் ஒண்ணு கீழே தான் வருது. ஸோ இது இப்படிதான் வரும். சரி, இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகேவா? அதுக்கு தான் யாரோ ஒருத்தவங்க கேட்டு இருந்தாங்க, கிருஷ்ணான்னு நினைக்கிறேன்.
கிரிட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா கிரிட் அப்படின்னாலே இந்த ஃபிளெக்ஸை வச்சு பண்ண ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? ஸோ எனக்கு இது காலம் டைரக்ஷன்ல இருக்கு. எனக்கு இது காலம் டைரக்ஷன்ல தேவையில்ல. ரோ டைரக்ஷன்ல இருந்தா நான் என்ன நினைக்கிறேனோ அது பக்காவா வந்த மாதிரி எனக்கு அர்த்தம். ஓகேவா? அப்ப இது ரோ டைரக்ஷன்ல வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். எப்ப அப்படின்னா ஒரு ரோவா இருக்கும்போது ஒரு ரோல 3 டேட்டா கொடுக்குறேன். 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4 கூட வச்சுக்கோ. ஓகே, 4 டேட்டா இங்க கொடுக்க போறேன். ஓகே, இந்த 4 டேட்டாவும் ஒரே ரோல வரணும். எப்படின்னா இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஸோ இந்த விஷயத்தை தான் லே அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல பூஸ்டப்ல ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா சொல்றீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன், ரீகால் பண்ணுங்க. பூஸ்டப்ல 4 தான்ப்பா இருக்கும், எஸ்என், எம்டி, எல்ஜி, எக்ஸல், அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, மேபி அந்த செஷனை ரெக்கார்ட் பண்ணாம இருந்தேன். ஓகே, இது 5 வரும்னு சொன்னீங்களா? 5 டபுள் எக்ஸல். அது ஆனா மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா கீழே இருக்கும் டபுள் எக்ஸல் அப்படின்ற பாயிண்ட் இருக்கும். ஆனா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த லே அவுட்ல கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 1 2 3 3 பாக்ஸ் வந்துருச்சுங்களா? ஒரு ரோல 3 பாக்ஸ். இது எப்படின்னா பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல கண்டெய்னர் அப்படின்றவரு, இந்த கண்டெய்னர் அப்படின்றது டிஃபால்ட் பூஸ்டப்ல இருக்கிற கிளாஸ் நேம். இந்த கண்டெய்னரை பத்தி ஒண்ணு சொல்றேன். இந்த கண்டெய்னர் அப்படின்றத ஒரு இடத்துக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத பாருங்க. நீங்க ஃபேஸ்புக், கூகுள் வெப்சைட்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட் பாருங்க. ஓகே, இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுது. ஹெட்டரு இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுது. ஓகே, இப்ப ஃபேஸ்புக் ஆர் கூகுள் பாத்தீங்க அப்படின்னா இங்கதானே ஸ்டார்ட் ஆகுது, இங்கதானே முடியுது. கண்டென்ட்டை பாருங்க, இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதோட முடிஞ்சிடும். இந்த இடத்துல கொஞ்சம் கேப், இந்த இடத்துல ஒரு கேப். ஓகேவா? இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டெய்னர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டா இத ஃபுல் வித் ஆக்குபை பண்றதுக்கு வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நான் ஹைட் பண்ணிட்டேன்னா இது கண்டெய்னர். ஓகேங்களா? இது கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டிஃபால்ட்டா அந்த இடத்துல இருக்கிற கிளாஸ் நேம். கண்டெய்னர் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி கூகுள்ல வச்சிருக்கிற மாதிரி இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுடும், இங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஸ்பேஸ் விட்டுடும். ஆனா கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்றது கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணும். இப்போ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா, எப்பயும் போல பேக்ரவுண்ட் கலர் அடிச்சு ஏமாத்த போறேன். இது கண்டெய்னர். ஏதோ ஒன்று மிஸ் பண்ணணும். கண்டெய்னர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டெய்னர் ஃப்ளூயிட் இந்த ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணுது. இப்போ நம்ம பண்ண போற செக்ஷனுக்கு என்ன விஷயம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? கண்டெய்னர் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல உங்களுடைய டேட்டா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் போதா, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் போதா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். ஓகேவா? எனக்கு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூயிடை யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்றதால என்ன யூஸ் அப்படின்னா, ஓகே, அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த மீடியா குவரி பார்க்கும்போது ப்ராப்பரா இருக்கும். கண்டெய்னருக்குள்ளார டேட்டா இருக்கும்போது இது பாருங்க, முதல்ல இங்க கொஞ்சம் கேப் இருந்துச்சுங்களா? ஆனா இந்த விஷயம் மீடியா குவரிக்கு கரெக்டா எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு செக்ஷன் இதுக்கு மேல கொடுத்தாலும்
கண்டெய்னர் அப்படின்றது மஸ்டா கொடுக்கணும். டிவ் கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்றத ப்ராப்பரா கொடுக்கணும். ஓகேங்களா? அது போக போக பார்த்துப்போம். பட் ஆனா டிஃபரன்ஸ் தெரியணும். கண்டெய்னர் என்ன பண்ணும், கண்டெய்னர் ஃப்ளூயிட் என்ன பண்ணும். கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆக்குபை பண்ணும். கண்டெய்னர் அப்படின்றது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மார்ஜின் ஆட்டோ மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சரி, இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல கிரிட் சிஸ்டத்தை நம்ம அப்ளை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ரோல 3 to 4 காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கு ரோ அண்ட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸஸ் இருக்கு. நம்ம இப்ப பேசுறது எல்லாமே அவங்க கிளாஸா எழுதி வச்சிருக்காங்க. ஒரு கண்டெய்னர்ல ரோக்குள்ளார இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம். பாருங்க, ஒரு ரோல 3 காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கணும். நான் கண்டெய்னர் ஃப்ளூயிட்ல ஒரு ரோல நமக்கு இப்ப எத்தனை காலம் வேணும், 4 வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இங்க போட்டிருக்கோமா, இத அங்கே இருக்கணும். ஒரு ரோல காலமை இப்ப ஸ்ப்ளிட் பண்ணும். ஒரு காலம் எஸ்எம்னால காலம் மட்டும் வச்சுக்கணும். இது ஒரு காலம். காலத்துக்குள்ள இந்த கார்டை எடுத்து போயிட்டு நான் பிளேஸ் பண்றேன். தேவை ஒரு காலம் இருக்கா, இந்த காலம் இந்த ஸ்டைலு வித் எனக்கு இப்ப தேவை கிடையாது. ஏன்னா நான் காலம் அப்படின்றத செட் பண்ணிட்டேன். அப்படின்னா பிளஸ் 1ன்றத செட் ஆகிடும். இதுல எத்தனை நம்பர் பிரிக்கும், 1 2 3 மொத்தம் 4. மொத்தம் இப்ப 4 பிரிச்சிருச்சு. நாலு இது வந்துச்சுங்களா. இந்த பேக்ரவுண்ட நான் ஒரு டவுட்னா, வெயிட் இப்ப 4. ஓகே, ஹை லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய பேரண்ட் யாரு அப்படின்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட். கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே கண்டெய்னரா இருந்தா நீ கடைசியாக கேட்கலாம். நான் ஏறி வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது கண்டெய்னர். கண்டெய்னர் அப்படின்னும் போது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இதனால என்ன யூஸ், அகைன் எல்லாமே மொபைல் ஃப்ரெண்ட்லியா பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பக்காவா வந்துடும். இதை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்ப இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதை பக்காவா பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டிவைஸுக்கு இப்படி வரணும்ன்ற மாதிரி இருக்கும்ல, அதுக்கு தான் அந்த எஸ்எம்னு ஒன்று இருந்துச்சுல்ல. இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, இது இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆட் பண்ணுவாங்க. இதை ஆட் பண்ண உடனே அதுவா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கும். ஓகே, ஸ்மால் டிவைஸுக்கு நம்ம இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி அதுவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எஸ்எம் அவங்க போட்டிருந்தாங்கல்ல, நான் எடுத்ததுக்கு ரீசன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது தெரியணும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மொபைல் போன்ல கரெக்டா வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எஸ்எம் அப்படின்னா ஸ்மால் டிவைசஸ்க்கு எப்படி, இப்ப பெருசுக்கெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இதனுடைய வேரியேஷன்ஸ் தான் இங்க கீழே கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் டிவைஸுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மின் வித் மேக்ஸ் வித்னு சொல்லியிருக்கோம்ல. எம்டிக்கு எதுல இருந்து எக்ஸ்எல் இது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸஸ். ஓகேவா? அதுல நீங்க கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணணும். கிரிட் சிஸ்டம் எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கார்டு ரோ சைஸ்ல வேணும் அப்படின்னும் போது அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னும் டெப்தா
காலம்னா என்ன, ஒரு ரோல எத்தனை காலம் செட் பண்ணலாம், எஸ்எம்னா என்ன, எம்டினா என்ன, எல்எஸ்னா என்ன. இப்போ எதுக்காக இப்ப சொல்றேன்னா இது ஒரு 3 செக்ஷன். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கு. கரெக்டு தானே?